கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலே அருமையான தம்பி டேனியல் என்னை அழைத்து இப்படி ஆராதனை செய்ய பெரிய தயவு செய்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான மகனை எனக்கு பல வருஷங்களாய் தெரியும். ஊழியத்தில் நல்ல வாஞ்சை உள்ள மகன். அது மாத்திரமல்ல, தன் சரீரத்தில் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் ஊழியத்தை சரியாய் செய்ய வேண்டும் என்று மகன் படுகிற பிரயாசத்தினாலே அடியால் இந்த ஊழியத்திற்கு வந்திருக்கிறேன். எங்கள் ஊழியம் பரம எருசலேம் என்ற ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். தமிழ்நாட்டிலே எங்களிடத்தில் வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் அடியாலை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து பயன்படுத்துகிறதுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். தொடர்ந்து எல்லாரும் இந்த ஊழியத்தில் பங்கு பெறுங்க, எல்லாரும் உதவி செய்யுங்க. நம்ம ஆராதிக்கிற ஒவ்வொரு தருணமும் பரலோக ராஜ்யம் நம்மை பார்க்கிறது என்று அறிந்து கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான இடங்களிலும் அமைதியாய் தங்கும் குடியிருப்புகளிலும் குடியிருப்பார்கள் என்று. உங்கள் வீடுகளிலே, நீங்கள் இருக்கிற இடத்திலே, ஒரு வேலை ஸ்தலமாக இருந்தால் கூட சில நிமிஷங்கள் ஒதுக்கி கர்த்தரை ஆராதிங்க. கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க பரலோக ராஜ்யம் உங்களுக்கு முன்பாக வரும். எல்லார கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஒரு அப்படியே அந்த ஆராதனைக்குள்ளே ஒரு சின்ன ஜபத்தை செய்து நம்ம அப்படியே தொடங்கும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த ஆராதனை வேலையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதை ஆயத்தப்படுத்துகிற அருமையான தம்பி டேனியலையும் அருமையான விக்கியும் என்னையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுங்க. பிள்ளை வாசிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய அளவிலே ஆசீர்வதிங்க. நாங்கள் பாடும் பொழுது நீர் மீட்டு கொண்ட எங்களோட ஆத்துமா கெம்பிரித்து மகிழ ஒவ்வொரு மேலும் உடைய ஆராதனை வல்லமை அப்பா நிரப்பப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம் கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு கூட நாம் ஆராதிப்போம். வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. எல்லாரும் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விலகாது பிரியாது உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. விலகாது பிரியாது உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு தெரிந்த ஒரு வார்த்தை உண்டு என்றால் அது ஹல்லேலூயா மாத்திரம்தான். அல்லேலூயா என்றால் எல்லாரும் தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள் என்று அர்த்தம். எல்லாரும் வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் வருகிறது என்றால் அது தேவனுக்கு மகிமை செலுத்துகிற சத்தம் தான். தூதர்கள் ஓயாமல் சொல்லுகிற ஒரே வார்த்தை அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் அவருக்கு முன்பாய் நாங்கள் பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை நேரம் என்பது உங்களுக்கு எதையோ ஒன்றை வாங்கி தரப்போகிறது. நீங்கள் நிறைய பேர் யோசிப்பாங்க, நான் ஜெபிக்கும் பொழுது, நான் சாட்சி சொல்லும் பொழுது, நான் ஒருவேளை செய்தி கொடுக்கும் பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இல்லை 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 அன்பான என் தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை உயர்த்தி துதிக்கும் பொழுது கடினமான பாதையில் நீங்கள் சென்றாலும், அசதியான சில வேளைகளை மிஸ் பண்ண ஆசீர்வாதங்களை கூட கர்த்தர் இந்த ஆராதனை வேளையிலே கொண்டு வந்து உங்கள் கரத்திலே தருவார். ஏசாயா 33:18 படி, என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான இடங்களிலும் அமைதியாய் தங்கும் குடியிருப்புகளிலும் குடியிருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது கர்த்தர் உங்களை ஒரு அமைதியாய் தங்குகிற ஒரு தேசத்திலே வைத்திருக்கிறார். உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கலாம். கர்த்தரை ஆராதிக்க உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. கர்த்தரை உங்கள் சத்தத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள். அவரால் எல்லாம் காரியமும் முடியும். நான் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்க விரும்புகிற காரியம் எது தெரியுமா? கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று சில பேருக்கு தெரியவே மாட்டேங்கிறது. நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்கள் சமீபமாய் இறங்கி வருகிறார். இந்த தெய்வம் நீங்கள் இருதயத்திலே விசுவாசித்து வாயிலே அறிக்கை பண்ணால் போதுங்க, உங்கள் தேவன் உங்கள் பக்கத்திலே வந்து விடுவார். அதனால் எப்பொழுதுமே எங்கு ஆராதித்தாலும், யார் ஆராதனையினுடைய சத்தம் உங்கள் காதிலே கேட்டாலும் நீங்கள் ஆராதிக்க ஆரம்பிங்க. உங்கள் விண்ணப்பங்களை தூபங்களாய் ஏறெடுங்கள். நீங்கள் ஆராதிக்க உங்களுடைய ஜபம் தூபங்களாய் கர்த்தருடைய சமூகத்திற்கு போகும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அழகாய் போடப்பட்டிருக்கிறது. பிசாசு ஒரே ஒரு காரியத்துக்கு தான் பயப்படுவான். எதற்கு தெரியுங்களா? கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, வசனத்தோடு அவரை ஆராதிக்கும் பொழுது அவன் நடுங்குவான். வேற எந்த நீங்கள் நல்ல பெரிய சத்துவம் உள்ளவர்களாக இருந்தாலும், பெரிய பலசாலிகளாக இருந்தாலும், பெரிய அழகுள்ளவர்களாக இருந்தாலும், இல்லை ஒருவேளை நிறைய தாளந்து உள்ளவர்களாக இருந்தால் கூட அவன் பயப்பட மாட்டான். கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், சாத்தான் உங்கள் காலின் கீழ் கர்த்தர் நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுகிறார். அநேகர் நினைக்கிறீங்க, இந்த சாத்தானை நான் எப்படி ஜெயிக்க வேண்டும்? கர்த்தர் இன்றைக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், சாத்தானை ஜெயிக்க ஒரு வழி உண்டு. நீ ஆராதிக்க சமாதானம் செய்கிற ஆண்டவர் சாத்தானை உன் காலின் கீழ் நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, நான் மறவாமல் நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. வியாதியோடு போராடுறீங்களா? பிரச்சனையோடு ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? சமாதானத்தின் தேவன் உங்களை ஆளுகை செய்ய வேண்டுமா? அந்த வியாதியினுடைய கொடுமை உங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை கர்த்தர் இந்த நாட்களிலே, இந்த லெந்து டேஸில் அவர் கர்த்தர் கால்களிலே கரங்களிலே ஆணி அடிக்கப்பட்டவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா சொல்லுங்க. என் பலவீன நேரங்களில்
சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. ஒரு பெரிய டாக்டரை நம்பி இருக்கீங்களா? ஒரு பெரிய மருத்துவர், அப்போலோ ஹாஸ்பிட்டல், இப்படி நிறைய உங்க கண்ணு முன்னாடி வருதா? ஆனால் பெரிய மருத்துவர் யார் தெரியுமாங்க? 5 காயங்களை ஏற்ற மகிமையான இயேசு கிறிஸ்து. அவர்தான் உலகத்திலேயே பெரிய மருத்துவர். வேதம் சொல்லுகிறது பரிகாரி. பரிகாரி, பரிகாரம் என்றால் என்ன தெரியுங்களா? எல்லாத்துக்கும் மாற்று மருந்து அவர். இந்த ஒரு பெரிய ஒரு ஆள் இருந்தான் தெரியுங்களா? தேவாலயத்துல பேதுரும் யோவானும் உள்ள போறாங்க. அவன் சிறு வயதிலிருந்து முடவன். அவனை கொண்டு வந்து வைப்பாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. யாரு? டெய்லி கலெக்ஷனுக்கு கொண்டு வருவாங்க. அப்பா அம்மா யார் தெரில, கூட பிறந்தவங்களோ கொண்டு வந்து வைப்பாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் பேதுரு யோவானு வரும்பொழுது அவன் நினைச்சான், இவர் பெரிய ஷேக்கு, நிறைய கொடுப்பார் எனக்கு அப்படின்ட்டு அவர்கள் கரத்தை இப்படி நீட்டி கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் அழகான ஒரு வார்த்தை, நாங்கள் என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்கு? நிறைய வச்சிருக்கீங்களா காசு? இல்லை, வெள்ளியும் பொண்ணும் எங்க கிட்ட கிடையாது. எங்க கிட்ட ஒன்று இருக்கிறது, இயேசுவின் நாமம். அந்த நாமத்தினால நீ எழுந்து நட அப்படி சொன்ன உடனே அந்த முடவன், பிறந்ததிலிருந்து முடவன், பிறந்ததிலிருந்து அவன் கை கால்கள் சூம்பி போய் தேவ ஆலயத்தில் பிச்சை கேட்டு உட்கார்ந்திருந்தவன் எழுந்தான், நடந்தான், ஆலயத்திற்குள் ஓடினான், தேவனை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் நீங்கள் சர்வங்க சுகத்தை பெற வேண்டும் என்றால் இயேசுவை அறிக்கை செய்யுங்கள். பேதுரும் யோவானையும் வணங்க வந்தவர்களை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், இந்த காரியம், இந்த பெரிய விடுதலை நாங்கள் தரல, இயேசுவின் நாமம் கொடுத்தது. சர்வ அங்க சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறான். அதனால தான் நான் முதலே சொன்னேன் பரிகாரி. பரிகாரி என்றால் சரீரம் முழுவதும் சுகம் கொடுக்கிற, சரீரம் முழுவதும் விடுதலை. ஒரு பகுதியை தொட்டு விட்டுட்டு ஒரு பகுதியை விட்டுற மாட்டார் ஆண்டவர். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். மறவாமல் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் நன்றி உள்ள தெய்வம் என்று உங்களுக்கு தெரியவே தெரியும். நீங்கள் தான் நன்றியாக இருக்கிறீங்கன்னு நினச்சிக்கிறீங்க. அவர் நன்றி உள்ள தெய்வம். நீங்கள் ஆராதிக்கிற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் அவர் கணக்கு வைத்திருக்கிறார். உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை நீங்கள் தொழுது கொள்ளுகிறதை அவர் கணக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் கண்ணீரோடு வருகிறதை கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், பாவத்தில் இருந்த உன்னை அவர் பரிசுத்தமாக்கியவர். தாழ்மையில் கிடந்த உன்னை, தாழ்மையில் கிடந்த நம்மை தம் தயவால் தூக்கியவர், தம் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. இயேசுவின் முன் நடந்தா நீ யோர்தானில் நடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். இயேசுவின் முன் நடந்தா நீ யோர்தானில் நடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலாம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? மனசுல எத்தனை பாரங்கள் இருந்தாலும், எத்தனை கவலைகள் இருந்தாலும், உலக மனுஷர்கள் எங்கெங்கயோ போய் உட்கார்ந்து இன்றைக்கு நேரங்களை செலவிட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு புரிகிறது? ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்கார்கிற சில மணி நேரங்கள், சில நிமிஷங்கள் உங்கள் இருதயம் கலங்கி இருக்கிற அந்த இருதயத்தை கர்த்தர் சரி செய்கிறார். மங்காத புகழ் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்றால்
நீங்கள் தேவனுடைய பாதத்தில் உட்காருங்க. இன்றைக்கு வாலிப பெண்களாகட்டும், முதிர் வயது உள்ளவர்களாகட்டும், ஒருவேளை சிறிய பிள்ளைகளாகட்டும், வேதத்தில் யோவேல் புஸ்தகத்தில் அழகாய் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த ஞால உபவாச நாளை நியமியுங்கள். மணவாளன் தன் மணவரையை விட்டு புறப்பட வேண்டாம், மணவாளி புறப்பட வேண்டாம். அவர்கள் எல்லாம் ஆலயத்திற்கும் ஆராதனை கூடங்களுக்கும் சென்று கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நேரம் இது, கடைசி காலம். பார்க்குறீங்கல்ல, எங்க பார்த்தாலும் சமாதானம் கிடையாது. எத்தனை பெரிய பெரிய தேசங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்பிவிட்டு இருதயத்தில் மனபாரத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை பணம் சம்பாதிக்க அந்த பிள்ளைகள் போய்விட்டு சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:5 மெய்யாகவே மெய்யாகவே அவர் நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கவும் அவர் சிலுவையை சுமந்திருக்கிறார். சமாதானத்தை கொடுக்கவும். சமாதானம் இல்லாமல் கணவன் ஒரு வேளை குடித்திருக்கலாம், பிள்ளைகள் ஒரு சில வேளை தவறி போய் சரியில்லாமல், நான் என் பிள்ளைய வளர்த்தனே, சமாதானத்துக்காக வளர்த்தேன், படிக்க வச்சேன், திருமணம் செய்தேன், எத்தனை காரியத்தில் என் பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்தேன். ஆனால் இன்றைக்கு என்னை தனிமையாய் விட்டிருக்கிறார்களே என்று சில வேளை நீங்கள் நினைக்கிறீங்களா? சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நான் சிலுவையிலே அந்த சமாதானத்தை இலவசமாய் வாங்கி கொடுத்திருக்கிறேன். நீ ஆராதிக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? சமாதானம் இல்லாத உன் குடும்பம் சமாதானம் ஆகும். கர்த்தரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த பொழுது ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. பிளாத்தும் ஏரோதும் ரொம்ப வருஷமா பேசாமல் இருந்தவங்க, அவங்க கர்த்தர் நிமித்தம் அவங்க சமாதானமானாங்க. பிதாவுக்கும் உலக ஜனங்களுக்கும் சமாதானமே கிடையாது. பிதா நம்மளை பார்க்கவே மாட்டார், ஏன்னா அவ்வளோ பாவம் ஆதாம் யோவால் மூலமாக நம்ம மேலே இருந்துச்சு. ஆனால் குமாரன் ஆகிய கிறிஸ்து பிதாவுக்கும் நமக்கும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும் பொழுது அந்த ஆலயத்தினுடைய திரை சீலைகள் 2ஆக கிழிக்கப்பட்டது. சமாதானம் என்பது கர்த்தர் கொடுப்பது. ஒருவேளை பெரிய வீடு இருக்கலாம், கார் பங்களா இருக்கலாம், பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் உங்கள் கரத்தில் இருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது. கர்த்தர் ஒருவர் தான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும். அந்த சமாதானத்தின் தேவன் தான் உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். இன்றைக்கு சமாதானத்துக்காக ஓடுகிறீர்களா? யோபு புஸ்தகத்தில் அழகாய் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கர்த்தரோடு பழகி அவரோடு சமாதானமாக இருங்கள், அப்பொழுது உங்கள் வீட்டில் ஒப்ரின் தங்கம் இருக்கும். ஒப்ரின் தங்கம்னா என்ன தெரியுங்களா? கலப்படம் இல்லாத தங்கம். தூளை போல உங்கள் தங்கம் உங்கள் வீட்டில் இருக்குமா? யார் கூட பழகணும்? கர்த்தர் கூட பழகணும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறைய நேரம் ஜனங்கள் உட்காந்துருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். ஒரு பெரிய கடையில் போய் நான் மணிக்கணக்காக டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸ்கூலில் பிள்ளைங்களை சேர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு மணிக்கணக்காக போய் ஒரு ரெக்கமெண்ட்காக காத்திருப்பாங்க. ஆனால் நான் பார்த்த விதத்தில் உங்கள் தெய்வத்தை நீங்கள் முதலாவது தேடிவிட்டு மற்ற இடங்களுக்கு போகும் பொழுது அவர்கள் கண்களிலே கர்த்தர் உங்களுக்கு தயவை உண்டு பண்ணுவார். நான் ஒரு முறை புருனே தேசத்துக்கு போயிருந்தேன். அப்பொழுது 2 நாள் அங்கே எக்ஸ்ட்ரா தங்கிட்டோம். மொழி தெரியாத நாடு, உணர்வில்லாத ஜனங்கள். ஆனால் என் கணவர் சொன்னார், இது இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுமா, நம்ம ஏதாச்சும் ஒன்று எழுதி கொடுக்கணும், இங்கிலீஷை தவிர எங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது, அதுவும் என் கணவருக்கு தான் தெரியும். ஆனால் அந்த நிமிஷத்திலே ஜபம் எங்களுக்கு உதவி செய்தது. கரத்தை பிடித்து 2 பேரும் கண்ணீரோடு ஜபித்தோம். உடனே அந்த அதிகாரிகள் வந்து அந்த மாற்றி எழுதி, பரவாயில்ல நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது பெரிய சாட்சி என்று அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க. இது வரைக்கும் அப்படி நடந்தது கிடையாதுன்னு சொன்னாங்க. கர்த்தர் நல்லவருங்க, அவருடைய அன்பை ருசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் அவர் உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் அன்புள்ள தெய்வம் மாத்திரமல்ல, அரவணைக்கிற தெய்வம். அவரை பாடி துதி செய்யுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. உங்க பிள்ளைங்கள் எந்த வெளி தேசத்தில் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்க இங்க பாடி பாடி கர்த்தரை துதிக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் அங்க ஒரு பெரிய அதிசயத்தை செய்வா. ஹல்லேலூயா. என் இயேசுவே உம்மை நான் பாடுவேன், என் இயேசுவே உம்மை நான் போற்றுவேன், என் இயேசுவே உம்மை நான் பாடுவேன்,
என் இயேசுவே உம்மை நான் போற்றுவேன். நீரின்றி வாழ்வு இல்லை, உம்மை அஞ்சி நாதி இல்லை. நீரின்றி வாழ்வு இல்லை, உம்மை அஞ்சி நாதி இல்லை. வாழ்வு தரும் வார்த்தை நீரே, வேறெங்கு நான் செல்வேன். என் இயேசுவே உம்மை நான் பாடுவேன். என் இயேசுவே உம்மை நான் போற்றுவேன். உம்மை நம்பினோர் யாரும் வெட்கப்பட்டு போகவில்லை. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒளியானதே. உம்மை நம்பினோர் யாரும் வெட்கப்பட்டு போகவில்லை. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒளியானதே. ஒளியான தெய்வம் நீரே, ஒளிரும் நல் ஜீவ ஜோதி. ஒளியான தெய்வம் நீரே, ஒளிரும் நல் ஜீவ ஜோதி. இருளான எந்தன் வாழ்வில் உதித்த நல்ல அருணோதயம். இருளான எந்தன் வாழ்வில் உதித்த நல்ல அருணோதயம். என் இயேசுவே உம்மை நான் பாடுவேன். என் இயேசுவே உம்மை நான் போற்றுவேன். என் இயேசுவே உம்மை நான் பாடுவேன். என் இயேசுவே உம்மை நான் போற்றுவேன். ஆராதிக்க ஆராதிக்க பரலோகம் உங்களை பார்த்து வணங்குகிறது. நீங்கள் ஆராதிக்க ஆராதிக்க பரலோகம் உங்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளுகிறது. நீங்கள் ஆராதிக்க ஆராதிக்க உங்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆராதிக்க ஆராதிக்க செய்வினை கட்டுகள் அறுக்கப்படுகிறது. நீங்கள் ஆராதனை நேரத்தில் என்ன நடக்கும் என்று யோசிக்கிறீங்க தெரியுங்களா? கண்ணை திறந்து பார்த்துட்டு அங்க பார்த்துட்டு இங்க பார்த்துட்டு என்னவோ ஆராதிக்கிறீங்க. அப்படி கிடையாது. கண்களை மூடி, இது ஒரு வேலை இந்த டிவி ப்ரோக்ராம்ன்றதுனால நான் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்குறேன். கண்ணை திறந்து பார்த்து ஆராதிக்கிறது பிடிக்காது. கண்ணை நல்லா மூடிட்டு நல்ல பரலோக தெய்வத்தை பார்த்து அநேக மனுஷர்கிட்ட போய் கெஞ்சிரோம்ல, நீங்கள் பரலோகத்து தெய்வத்துக்கிட்ட கெஞ்சுங்க. அவர்கிட்ட நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். அதுவும் கண்ணீரோடு ஆராதிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் கண்களிலே கண்ணீர் வர வேண்டும். உங்களுக்கு அப்படி வரட்டுமே. கண்களிலே கண்ணீரோடு ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய காரியம் அதிகமாகிறது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார். உங்க கரத்துல எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் கரத்தில் ஆராதனை, ஜெபம், கண்ணீர் என்ற ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் உங்க பிள்ளைகளுக்காக இருக்கட்டும். அதுதான் உங்கள் பிள்ளைகளை உயர்த்தும், உங்கள் குடும்பத்தை உயர்த்தும். எத்தனை பேர் நமக்கு எதிரடையாய் வந்தாலும், எந்த செய்வினை மாந்திரிகமாய் இருந்தாலும் அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு முன்பாக மந்திரவாதம் இல்லை. யாக்கோப்புக்கு முன்பாக குறி சொல்லுதல் இல்லை. ஒரு முறை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தாவீது சொல்ல 2 முறை என் காதில் கேட்டிருக்கிறேன். வல்லமை கர்த்தருடையது. ஹல்லேலூயா. வல்லமை யார் யாருக்கோ கொடுத்துட்டு நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்க இனஜன பந்துக்க கையில உங்க வல்லமையை கொடுத்துட்டீங்க, பிசாசு கிட்ட கொடுத்துட்டீங்க. கர்த்தர் கிட்ட உங்க வல்லமை இருக்கிறது. உங்களுக்கு எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் அநேக வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் வருகிறதை நான் பார்க்கிறேன். என் ஆவியிலே உணர்கிறேன். நெறிந்த நாணலை அவர் முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அவர் அணையாததே. நெறிந்து போயிருக்கிற நாணலை அவர் முறிக்க மாட்டார். கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த கல்லனுடைய இருதயம். ஒரு கல்லன் சொன்னான், அழகாய் அவர் நம்ம பெரிய ஒரு ராஜாவா இருந்தா, இல்ல ஒரு பெரிய ரட்சகரா இருந்தா நம்மளையே ரட்சித்துட்டு அவரும் இந்த சிலையை விட்டு இறங்கலாம். ஆனால் இன்னொரு கல்லன், அவன் நல்ல கல்லன், நான் அவனுக்கு பேர் வச்சிருக்கேன், அந்த அழகான கல்லன் சொன்னான், நம்ம நியாயமானபடி தண்டிக்கப்படுகிறோம், அவர் ஒரு தவறும் செய்யவில்லையே, அவர் தண்டிக்கப்படுகிறாரு என்று சொல்லிவிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், ஆண்டவரே என்னை நினைத்தருளும். அவன் ஒன்று மனதிலே தோன்றுச்சு, இயேசுதான் உண்மையான தெய்வம், இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் வாழ வைப்பார்.
அந்த ஒரு நினைவு அவன் வந்த உடனே அவன் சொன்ன வார்த்தை அழகான வார்த்தை, உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். சிலுவையே சிலுவையே என் நேசர் செய்த பாவம் என்னவோ, பாவி நான் இருக்க பரிசுத்தர் பலியாவதோ, பாவி நான் இருக்க பரிசுத்தர் பலியாவதோ. சிலுவையே சிலுவையே என் நேசர் செய்த பாவம் என்னவோ, கன்னத்தில் அறைந்த பாவியிலும் பெரும் பாவி நான் அல்லவா, கன்னத்தில் அறைந்த பாவியிலும் பெரும் பாவி நான் அல்லவா, காட்டி கொடுத்த யூதாசிலும் கொடுமீசன் நான் அல்லவா, காட்டி கொடுத்த யூதாசிலும் கொடுமீசன் நான் அல்லவா. சிலுவையே சிலுவையே என் நேசர் செய்த பாவம் என்னவோ, படைத்த இயேசுவை மறந்தவளாய் என் பாவத்தில் நான் அலைந்தேன், பரிசுத்தர் தோள் மீது பார சிலுவையை நானே தூக்கி வைத்தேன், படைத்த நேசரை மறந்தவளா என் பாவத்தில் நான் அலைந்தேன், பரிசுத்தர் தோள் மீது பார சிலுவையை நானே தூக்கி வைத்தேன். சிலுவையே சிலுவையே என் நேசர் செய்த பாவம் என்னவோ. இப்படிதான் அநேக பேர், நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா, யூதாஸ் கன்னத்துல துப்பனா முத்தம் கொடுத்தான், நிறைய பேர் அவரை நம்ம சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இல்லைங்க, ஒவ்வொரு முறையும் நீங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போகும் பொழுது ஒவ்வொருத்தரும் கர்த்தரை சிலுவையில் அறையிறோம். இந்த பாடல் என் கணவர் என்னால் ஏற்றப்பட்டது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் சிலுவையில் அறைந்தது நான் தான், யாரோ இல்லை, நான் தான் சிலுவையில் அறைஞ்சேன். என் பாவம் தான் அவரை சிலுவையில் அறைந்தது. நான் கைகளிலே செய்த பாவத்தினால் அவர் கைகளிலே ஆணி அடிக்கப்பட்டார். அவர் கால்களிலே, நாங்கள் கால்களிலே செய்த பாவத்தினால் கர்த்தருடைய கால்களிலே அழகான ஒரு பெரிய நல்ல ஒரு இல்லை அப்படி நினைப்பாங்க பாருங்க சில பேர்ல, அழகான இல்லைங்க, பெரிய கூரான நல்ல ஒரு பெரிய அந்த ஆணியை எடுத்து ஓங்கி அடித்தார்கள். இல்லை சாதாரணமாக அடித்தாலே ஆணி சதைக்குள்ளே போகும், ஆனால் அவர்கள் ஓங்கி அடித்தார்கள். அவருடைய அந்த வஸ்திரத்தை சீட்டு போட்டாங்க, வஸ்திரம் கூட இல்லாமல். இன்றைக்கு நான்லாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் உடுத்துறப்போ உங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, செக் பண்ணுங்க. இவ்வளோ அழகாக என்னை உடுத்துவிக்க கர்த்தர் சரீரத்திலே வஸ்திரம் எதை வேணா மனுஷன் இழப்பாங்க. நான் அடிக்கடிக்கு ரொம்ப யோசிக்கிறது அதுதான். பவுல் சொல்லுவான் பாருங்க, உபத்திரவமோ நாசம் மோசமோ பட்டயமோ பட்டினியோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது என்று கடைசியில் அவன் சொல்லும் பொழுது, நிர்வாணமோ, நல்ல உணர்வுள்ளவங்க, நல்ல கான்சியஸ்ல இருக்கிறவங்க சரீரத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க, வஸ்திரத்தை விட மாட்டாங்க.
வஸ்திரம் லேடிஸ்க்கு நல்லா தெரியும், கொஞ்சம் வஸ்திரம் விலகினா கூட நம்முடைய கை போய் அதை மூடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் வஸ்திரம் இல்லாமல் சிலுவையிலே ஒரு சின்ன துண்டு துணியோடு கூட அவர் அடிக்கப்பட்டார். நீ அழகழகாய் உடுத்த, நீ அழகழகாய் இந்த பூமியிலே உலாவ கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த. நான் அடிக்கடிக்கு இந்த வார்த்தை உங்க கூட சொல்லிட்டே இருக்க, என் ஜனங்கள், என்னுடைய ஜனம் என்று அவர் நினைக்கும் பொழுதெல்லாம் உனக்கு அவர் சிலுவை காட்சி நினைவிலே வர வேண்டும். அவருக்கு என் ஜனங்கள் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அவருக்கு என்ன தெரியுமா நினைவுக்கு வருகிறது? இவங்களை கைவிடவே கூடாது, இவங்களை நான் மறக்கவே கூடாது. என்ன காரியம் செய்ய யூதாசை கூட அழகாய் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். எத்தனை முறை சொல்கிறேன்ப்பா உனக்கு, இந்த இந்த அப்பத்தை தோச்சு கொடுக்குறேனே அவன் தான் அப்படின்னு சொல்கிறேனே, போய் வெளியே போயிட்டு ஒரு நிமிஷம் உணர்வடையாத அந்த இருதயத்திற்காக இயேசு பரிதவித்தார். ஆனால் பேதுரு மனம் கசந்து அழுத பொழுது கர்த்தர் அவனை மன்னித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் என்பது ஒரு மனிதனை உருவாக்குவது. நீங்கள் உருவாக்கப்படுகிறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருக்க. அநேகர் இன்றைக்கு நீங்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற அநேகருடைய இருதயத்தில் நிறைய பாரங்கள், பிள்ளைகளை குறித்து. இந்த கல்வாரி, இந்த லெந்து டேஸ் என்றது ஏதோ தியானிக்கிறதுக்கு கிடையாது, நான்வெஜ் சாப்பிடாம ஏதோ பண்றாங்க, அப்படி கிடையாது. இந்த கல்வாரி சிலுவையினாலே என்னாலையும் பிசாசை ஜெயிக்க முடியும், ஜெயம் எடுக்க முடியும். நான் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெயம் எடுப்பேன். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எல்லா துரைத்தனங்களையும் எல்லா அதிகாரங்களையும் உறிஞ்சி சிலுவையில் ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். எனக்கு எதிரடையா இருக்கிற கையெழுத்தை அவர் குலைக்கிறார். தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார் கர்த்தர், உன் பிள்ளைகளுக்கு எதிரடையா இருக்கிற கையெழுத்து இன்றைக்கு குலைக்கப்படுகிறது. எந்த பத்திரப்பதிவா இருக்கட்டும், எந்த மாத்து உங்க சொத்தை மாற்றி எழுதி இருக்கட்டும், கர்த்தர் அதை இன்னைக்கு அப்படியே நிக்கிரகம் பண்ணுங்க. கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க. எல்லா துரைத்தனங்களும் எல்லா அதிகாரங்களும், இது ஏதோ டிவி ப்ரோக்ராம், இதை நான் அப்படி எல்லாம் பண்ணணும்ட்டு ஏதோ நான் பிளான் பண்ணி வந்து உங்ககிட்ட உட்காந்து இப்படி நான் சொல்லிட்டு இந்த ஆராதனை வரல. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை உங்களுக்கு நான் பிரகடனம் செய்கிறேன். வானம் கேட்கிறது, பூமி கேட்கிறது, உங்கள் இருதயத்தில் இது பதிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லா மனுஷனுக்கும் மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா கிறிஸ்தவனுக்கு மாத்திரம் தாங்க மரணம் இல்லை, மீட்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு மனுஷன் மரித்தால் அவன் நேரடியாய் சாவு என்று சொல்லி நரகத்துக்கு போய்விடுவான். கிறிஸ்தவனுக்கு மீட்பு இருக்கிறதுனாலே நம்முடைய ஆத்துமா பரலோகத்துக்கு செல்லுகிறது. மீட்கப்பட்டவர்கள் பாடி ஆனந்த களிப்புடன் சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் தங்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓசனான்னு சொல்லுங்க. ஓசனா ஓசனா. ஏன் ஓசனா சொல்லுனாங்க? ஆண்டவரே சீக்கிரமா ரட்சிங்க. ஓசனா என்ற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். கர்த்தர் ஓசனா ஓசனா. நான் இந்த லெந்து டேஸுக்கு கூட இப்படி சொல்லணும். கர்த்தர் உங்க கூட இடைப்படுறான். கர்த்தர் தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறான். அருமையான ஜானி தம்பியோட முயற்சி தான் இது. என்னை ரொம்ப பலவந்தம் பண்ணி என்னை அழைச்சாங்க. கர்த்தர் அதை அழகாய் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஓசனா ஓசனா என்று நீங்கள் ஆர்ப்பரித்து கத்தும் பொழுது அங்கிருந்த ஆசாரியர்களுக்கு கோபம் வந்தது. பிள்ளைகளை அமைதியா இருக்க சொன்னார்கள். கர்த்தர் சொன்னார், இவங்களை நீ அமைதிப்படுத்தினா கல்லுகள் துதிக்கும். அமைதியா இருக்காதீங்க ப்ளீஸ் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், அமைதியா இருந்துராதீங்க. பக்கத்தில் இருக்கிற கல்லுகளை போல இருக்கிற மனுஷர்கள் எழும்பி விடுவார்கள். நீங்கள் துதிக்க துதிக்க சாத்தான் கோட்டை இடிந்து விழும், எரிகோ இடிந்து விழும். பாட பாட துதிக்க துதிக்க. 7 முறை துதிச்சாங்க, சுத்தி சுத்தி வந்தாங்க. 7வது முறை அலங்கம் இடிந்து விழுந்தது. இது கடைசி காலம். இந்த லெந்து டேஸ் முடிய இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கிறது. உங்க வீட்டில் இருக்கிற எல்லா எரிகோகளின் நாசரனாகிய இயேசுவின் நாமத்தினால் இடிந்து விடட்டும். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். கர்த்தரே தேவன் உன்னை கைவிட மாட்டார். நித்தியமான தேவன் நிச்சயம் காப்பார். கர்த்தரே தேவன் உன்னை கைவிட மாட்டார்.
நித்தியமான தேவன் நிச்சயம் காப்பார். இத்தகைய உத்தம தேவன் உலகில் ஏதையா? அவர் உன்னதமான தேவன், அவர் சாட்சி நானையா. இத்தகைய உத்தம தேவன் உலகில் ஏதையா? அவர் உன்னதமான தேவன், அவர் சாட்சி நானையா. கர்த்தரே தேவன், உன்னை கைவிட மாட்டார். நித்தியமான தேவன் நிச்சயம் காப்பார். அன்னாளின் தேவன் உன் கண்ணீரை துடைப்பார். சாராளின் தேவன் உனக்கு அதிசயம் செய்வார். அன்னாளின் தேவன் உன் கண்ணீரை துடைப்பார். சாராளின் தேவன் உனக்கு அதிசயம் செய்வார். தெபோராளின் தேவன் உன்னை தாங்கி நடத்துவார். தெபோராளின் தேவன் உன்னை தாங்கி நடத்துவார். எஸ்தரின் தேவன் உன்னை எழும்ப பண்ணுவார். கர்த்தரே தேவன் உன்னை கைவிட மாட்டார். நித்தியமான தேவன் நிச்சயம் காப்பார். 5 அப்பம் 2 மீனை 5000 பேர் சாப்பிட திருப்தியாக்கி அற்புதம் செய்தவர். 5 அப்பம் 2 மீனை 5000 பேர் சாப்பிட திருப்தியாக்கி அற்புதம் செய்தவர். உன் தேவை எதுவாயினும் செய்ய வல்லவர். உன் தேவை எதுவாயினும் செய்ய வல்லவர். என் நேசர் ஒருவர் அன்றி எவரும் இல்லையே. கர்த்தரே தேவன் உன்னை கைவிட மாட்டார். நித்தியமான தேவன் நிச்சயம் காப்பார். கர்த்தரே தேவன் உன்னை கைவிட மாட்டார். நித்தியமான தேவன் நிச்சயம் காப்பார். அல்லேலூயா. கர்த்தரே தேவன், அவர் கைவிடவே மாட்டார். அவர் நல்ல தெய்வம் மாத்திரம் அல்ல, நன்மை செய்கிறவர். இவ்வளவு நேரம் ஆராதிச்சோம். கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் நல்ல தெய்வங்க. யாராவது ஒரு வேளை ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த ஆராதனை வேலையை கேட்டுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு அவரோடு கிட்ட வாங்க. உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். உலகத்திலே இருக்கிற எல்லா தெய்வங்களை காட்டிலும் கர்த்தர் ஒருவரே தெய்வம். அவர் என் கணவரை ரட்சித்தார். உலகத்தில் விக்கிரக ஆராதனையில் இருந்த என் கணவரை அவர் மீட்டார். அவர் எழுதிய பாடல்கள் தான் இவைகள் எல்லாம். என் பிள்ளைகளை மீட்டெடுத்தார். நாங்கள் வாழ்ந்தது ஒரு விக்கிரக வீடு. ஆனால் நாங்கள் ஒருவரை கூட கர்த்தர் சொன்னார் பாருங்க, எனக்கு ரொம்ப கர்த்தர் செஞ்ச ஜபத்தில் அது ரொம்ப பிடிக்கும். கர்த்தர் பரம் ஏறுவதற்கு, இந்த ஆக்கினை அடைவதற்கு முன்பாக அவர் ஒரு ஜபம் செய்தார். என்ன ஜபம் ஞாபகம் இருக்கா? ஆண்டவரே, நான் ஒருவரையும் இழக்கக்கூடாது. கேட்டின் மகன் கெட்டு போனானே தவிர இந்த வசனத்தை கேட்டு ரட்சிக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட போகிறவர்கள் யாரையும் நான் இழக்கக்கூடாது. அந்த ரத்தம் இன்றைக்கும் பின்மாற்றத்தில் ஒரு வேளை யாராச்சும் இருக்கீங்களா? ஆண்டவரை நம்பி வந்துட்டு உலக பொருள்களுக்காக, உலக காரியத்துக்காக, உலக குடும்பத்துக்காக கர்த்தரை விட்டுட்டு இருக்கீங்களா? தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் கர்த்தர்கிட்ட வாங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் மாத்திரம் இல்ல, கெட்டு போனவர்களும் கெட்ட குமாரனை போல ஆண்டவருடைய சமூகத்தில் இழந்து போன ஆசீர்வாதங்களை விட்டு விட்டு எங்கேயோ இருக்காதீங்க. ப்ளீஸ் 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 வாங்க, தேவ சமூகத்துக்கு வாங்க. அவன் நினைத்தது ஒரே ஒரு காரியம். யூதாஸ் நினைக்காததை கெட்ட குமாரன் நினைத்தான். என் தகப்பன் வீட்டிலே வேலைக்காரர்கள் கூட உச்சிதமாய் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். நானோ பன்றிக்கு வைத்த தவிட்டை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அது கூட எனக்கு கிடைக்கல. அதனால் அவன் இருதயம் முதலாவது தன் தகப்பன் வீட்டிற்கு திரும்பினது. இன்றைக்கு இந்த வேளையில உங்கள் இருதயம் கர்த்தர் பக்கம் திரும்பட்டும். ஒருவேளை எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியாது, எந்த நாட்டில் இருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனால் நான் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன், உங்கள் மனது கர்த்தர் பக்கம் திரும்பட்டும். ஒரு அருமையான தம்பி என்கிட்ட சொன்னாங்க, திருட்டு பட்டம் கட்டி
அவனை ஜெயிலில் கொண்டு போகும்போது அவன் ஒரு திருடாத பையன். அவன் சொன்னான், ஆண்டவரே, உலகத்தில் மெய்யான தெய்வம் நீங்க சொல்றாங்க, ஆனா நான் ஒரு நாத்திகன், என்கிட்ட வேதம் இருக்கிறது, ஆனா நான் உன்னை நேசிக்கவில்லை. இந்த ஒரு விசை இந்த நாட்டுல, இந்த வெளிநாடுல, அந்த நாடு பேர் நான் எனக்கு ஞாபகம் வரல, அந்த நாட்டுல என்னை கர்த்தர் யார் பக்கம் வந்து எனக்கு உதவி செய்வான்? ஒரு எகிப்தியன் வந்து, தம்பி ஒத்துக்கப்பா, தம்பி ஒத்துக்கோ, நீ இப்படி ஒத்துக்கலைன்னா உன்னை இப்ப ஜெயில போட்டோம், யாரு உன் ஹல்லேலூயா, குவைத்ல. ஆனால் அந்த தம்பிக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று, ஆண்டவரே, என்ன நீங்க கெட்ட குமாரனுடைய இருதயம் திரும்பினது போல நீங்க இந்த ஆபத்துல இருந்து என்னை விடுவிச்சிட்டா நான் உங்களை தெய்வமா ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீங்க தான் என்னுடைய தெய்வம், நான் உங்களுடைய மகன் என்று அறிக்கை செய்த மாத்திரத்துல அந்த திருட்டு பட்டம் கட்டின ஓனர் கிட்ட இருந்து ஒரு போன் வருதா. அந்த தம்பி ஒரு நல்ல பிள்ளை, அப்படி சொல்லுவாங்கல்ல, சின்ன சின்ன ஏதாவது சந்தேகம் இருக்கிறது கூட கிடையாது. அந்த காரியத்தை சொன்ன பொழுது கூட்டிட்டு போன அந்த எகிப்தியன் கொண்டு வந்து விடும்பொழுது இவன் சொன்னானா, என்னிடத்துல நீங்கள் இந்த குறைய பார்த்ததுனால நான் வேலை விட்டு வந்துடுறேன், ஆனால் அதுக்கப்புறம் பைபிள் ஸ்டடி படிச்சுட்டு இன்னைக்கு ஒரு பெரிய நல்ல மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஊழியக்காரனா இருக்கிறான். நான் ஏன் இதை சொல்றேன்னு தெரியுங்களா? எனக்கு ஏன் இப்படி ஞாபகம் வந்ததுன்னு தெரியல. நீங்கள் என்ன பட்டம் உங்களுக்கு கட்டி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்து ஒரு வேளை தூரமா இருந்தால், கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, மகனே, மகளே, என் கரங்கள் விரிந்திருக்கிறது, நீங்கள் என்னுடைய அன்பின் ஆழத்திற்குள்ளே வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் ஜனங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து தன்னை அதிசயமாய் நடத்தின தெய்வத்தை துதிப்பார்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே தேவ சமூகத்துக்கு முன்பாய் ஒரு நிமிஷம் வானத்துக்கு நேராய் உங்கள் கரங்களை உயர்த்தி, மேகங்கள் போன்ற திரளான சாட்சிகள் உமக்கு முன்பாய் இருக்க, பாரமான யாவற்றையும் விட்டு விலகுங்க. உயிர்த்தெழுந்த தேவ வல்லமை உங்களோடு வரட்டும். உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொன்ன முதல் வார்த்தை, சீஷர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம். இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் நினைத்திருக்கிற நினைவுகளை கர்த்தர் அறிவார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை மூடட்டும். அவரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவரிடத்தில் வந்த ஒருவரும் அவர் புறம்பே தள்ளுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. என் பலனெல்லாம் நீதானையா, உன் கிருபையும் நீதானையா. என் பலனெல்லாம் நீதானையா, உன் கிருபையும் நீதானையா. நன்றி, 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கல்வாரி சிலுவையினா என் பாவங்கள் துளைந்ததையா.
கல்வாரி சிலுவையினா என் பாவங்கள் துளைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஓ நன்றி நன்றி நன்றி. என் கூட சேர்ந்துக்கங்க, சொல்லுங்க நன்றி நன்றி நன்றி. வேற என்ன சொல்ல முடியும் ஆண்டவருக்கு? நான் இப்படி வந்து இந்த டிவியில் இப்படி கலந்துக்கணும்னு தெரியாது. நான் ஒரு பெரிய பாடகியோ அல்லது எனக்கு ஒரு நல்ல தாளந்தோ கிடையாது. ஆண்டவர் என்னை அழைத்து வந்து இங்க பாட வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அழகான டேனியல் தம்பியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அழகாய் மியூசிக் வாசித்துக் கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த கிரைஸ்ட் காலிங் டிவி உலகம் முழுவதும் போக ரிகந்தரம் மணியா ஷாரா துரிபி கரவலி அந்தரபரம் அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கு. அந்த தம்பியை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் நான் பார்த்துருக்கிறேன். முதலாவது நான் வரும்பொழுது மிக ரொம்ப உடல்நிலை சோர்வு. ஆனால் இன்றைக்கு எத்தனை சரீரத்தில் வியாதி போராட்டம் இருந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற குடும்பமாய் மகிமைப்படுத்துகிறார். எனக்கு பிடித்த ஊழியம் இந்த கிரைஸ்ட் காலிங் டிவியினுடைய ஊழியம். நான் என் மனதார இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளை, சகோதரியை, இந்த சபையை ரீகாலா ஷது ரிபியாதரமான கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எந்த கட்டில் இருந்தாலும், எந்த பின்மாற்றத்தில் இருந்தாலும், கர்த்தரை மறுதலித்து இருந்தாலும் சீக்கிரமாய் வந்துருங்க. பரலோகம் திறந்திருக்கிறது. இது கிருபையின் காலம். இந்த காலத்திலே தேவ சமூகத்துக்கு ஓடி வந்துருங்க. அது ஒரு பெரிய அடைக்கல பட்டணம். இஸ்ரவேலில் ஒரு அடைக்கல பட்டணம் உண்டு. கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் கூட அங்கு போனால் பாதுகாக்கப்படுவார். இயேசு கிறிஸ்துவின் காயங்கள் அதை விட மிக மகிமையான பட்டணம். நான் சொன்ன அருமையான ஒரு தம்பியினுடைய சாட்சியை, அந்த தம்பியினுடைய காரியங்கள் பட்டணத்திற்குள்ளே வந்ததினால் இன்றைக்கும் மகிமையா இருக்கிறார். என் கணவர் அந்த பட்டணத்திற்குள், அந்த காயத்திற்குள் வந்ததினால், நானும் என் குடும்பமும் கர்த்தருக்குள்ளே வந்ததினால் தான் இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் ஜீவனோடு இருக்கிறாங்க. எங்கள் குடும்பம் உயிரோடு இருக்கிறது. நாங்கள் குடும்பமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். பரமேஸ்வர ஊழியம் ஒரு பெரிய குடும்பமாய் இதில் ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க. எங்கள் ஊழியத்தில் நிறைய பிள்ளைகள் உண்டு. அந்த பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட அதிகமான கஷ்டத்தின் சூழ்நிலைகளை வெளி தேசங்கள் ஆங்காங்கே இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஒருவரும் கர்த்தரை விடுகிறதில்லை. அவரை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறோம். அவர் எங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கிற வரைக்கும் கிரைஸ்ட் காலிங் டிவியும், அருமையான நாங்களும், அருமையான இந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்களும் நாங்கள் கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் என்று நீங்களும் அந்த ராஜ்யத்திற்குள் கடந்து வரும்படிக்கு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் தேவ பிரசன்னம் இறங்கும்படி நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும்படி செபிக்கிறேன். ஒவ்வொருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கல்வாரின் சிலுவை நிழல் அது மாற்றும் என்று விசுவாசிக்கிறேன். அந்த கல்லனுக்கு மாத்திரம் அல்ல ரட்சிப்பு, அவரை நம்பி வருகிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் ரட்சிப்பு விலையேற பெற்றதுங்க. நித்திய ஜீவன் விலையேற பெற்றது. இயேசு கிறிஸ்துவை மனதிலே விசுவாசித்து நாவிலே அறிக்கை பண்ணினான், உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். ஒவ்வொருவரையும் என் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கல்வாரி நிழலுக்கு வாங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த கிரைஸ்ட் காலிங் டிவியின் மூலம் அநேக ஆயிராத்துமாக்கள் ரட்சிக்கப்பட அடியால் ஜெபிக்கிறேன். உங்க கரத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். அன்பான கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, இந்த துதி ஜெப ஆராதனையை பார்த்த உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மேலும் இது போன்று நீங்களும் எங்கள் கிரைஸ்ட் காலிங் டிவியில் ஆராதனை செய்ய விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை கர்த்தருடைய நாம மகிமைக்காக முற்றிலும் இலவசமாக எடுத்து ஒளிபரப்பு செய்கிறோம். தொடர்புக்கு 7667759029. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.